ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது லாஸ்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் வந்து லிஸ்ட் கான்செப்ட்னா என்ன, லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, அது வந்து அந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அதை வந்து லிஸ்ட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அந்த ஸ்டோர் பண்ண இன்புட்டை வச்சு நம்ம வந்து சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி லிஸ்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த யூசர் இன்புட்டை வச்சு லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் லிஸ்ட்டுடைய ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் கிளியராக புரியும். அந்த வீடியோ அந்த ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை மேலே ஐ பட்டனில் ப்ளே ஆகும். ஸோ அதை நீங்கள் ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லிஸ்ட்டுனா என்ன, லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த லிஸ்ட்டில் இருக்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட மூணு பார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டை ஒரு யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கி அதை வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி அதில் வந்து இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்புட் வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர் இன்புட் நம்ம வாங்கிடலாம். அதை வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்டிஜருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, அது மேக்ஸிமம் ஆஃப் லிஸ்ட்டு, மினிமம் ஆஃப் லிஸ்ட்டு, அந்த மாதிரி சம் லென்த் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் இன்டிஜரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்காக வந்து இன்னொரு இன்புட் வந்து வாங்கி அதை வந்து இன்னொரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து 2 இன்புட்டையும் வந்து நம்ம 2 லிஸ்ட்டையும் வந்து கன்கார்டினேட் அதை ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்புட் வாங்குவோம். ஓகேங்களா? இன்டிஜர் பேஸில். ஓகேங்களா? A is equal to integer input of enter the first value. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு 4 இன்புட் வாங்கிடுவோம். B equal to integer input of enter the second value. ஓகேங்களா? C equal to integer input of enter the third value. D equal to integer input of enter the fourth value. E equal to integer input of enter the fifth value. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 5 இன்புட் வாங்க போகிறேன் யூசர்கிட்டேருந்து. அந்த 5 இன்புட் வந்து இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 5 இன்டிஜர் பேஸ்டு இன்புட்டை வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி அந்த இன்டிஜர் பேஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அது என்னென்னு கேட்டால் மேக்ஸிமம், மினிமம், லென்த் அந்த மாதிரி சொல்லி இன்டிஜர் பேஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் வந்து ஸ்ட்ரிங் இன்புட்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், மினிமம் ஃபங்க்ஷன் போட்டோம்னா அது வந்து எரர் காமிச்சிடும். இன்டிஜரை பேஸ் பண்ணி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கி அதை வந்து இன்னொரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 லிஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். லிஸ்ட் 1 நான் இதுக்கு நேம் கொடுக்குறேன். லிஸ்ட் 1 ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்கின 5 இன்புட்டையும் வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு அப்பன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்பண்ட் நான் ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். லிஸ்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க அந்த வீடியோவெல்லாம். அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட், ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு அப்பன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லிஸ்ட் 1 டாட் அப்பண்ட் ஆஃப் ஏ, அதாவது ஏ வேரியபிளில் இருக்க இன்புட் ஆனது லிஸ்ட் 1ல் போய் அப்பண்ட் ஆகுது. ஓகேங்களா? லிஸ்ட் 1 எம்டி லிஸ்ட். எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் வந்து லிஸ்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நம்ம லிஸ்ட் 1 வேரியபிள் மட்டும் தான், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம வந்து எம்டியாக வச்சிருக்கிறதால வந்து எம்டி லிஸ்ட்டை கன்சிடர் ஆகும். ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணுறது ஒரு சிம்பிள். ஓகேங்களா? அகைன் வந்து இப்போ லிஸ்ட் 1 டாட் அப்பண்ட்
அப் அண்ட் ஆஃப் பி ஓகேங்களா. list 1 டாட் அப் அண்ட் ஆஃப் சி, list 1 டாட் அப் அண்ட் ஆஃப் டி, list 1 டாட் அப் அண்ட் ஆஃப் இ ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எம்டி லிஸ்ட்டில் நம்ம வாங்கின 5 இன்புட்டையும் வந்து ஆட் பண்ணுறேன் அப்பண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஏன்னா லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு அப்பண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்பன் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று ஒன்றா வந்து எம்டி லிஸ்ட்டில் வந்து இருக்கிற வேல்யூ வந்து ஆட் பண்ணிவிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இன்புட் வாங்கிட்டேன், அது வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ வந்து அந்த லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. பிரிண்ட் the list is ஓகேங்களா கமா list 1 ஓகேங்களா. இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிவிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி லிஸ்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா. பிரிண்ட் மேக்ஸிமம் இன் த லிஸ்ட் ஓகேங்களா கமா மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் 1 ஓகேங்களா. ஸோ இந்த மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் 1ன்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1ல் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் மேக்ஸிமம் பார்த்துட்டு இப்போ மினிமம் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஏன்னா இந்த மேக்ஸிமம் மினிமம் வந்து நம்ம ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்துட்டு அதை வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது நம்ம வந்து எரர் காட்டும் ஓகேங்களா. ஏன்னா மேக்ஸிமம் மினிமம்ன்றது நம்பர்ஸை பொறுத்து தான் இருக்குது, எது பெரிய வேல்யூ எது சின்ன வேல்யூ. ஸ்ட்ரிங்குக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்பர் பேஸில் இருக்கிறதுக்கு எது எது ஆப்ட் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ மினிமம் இந்த லிஸ்ட் ஓகேங்களா. மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு மின் ஆஃப் லிஸ்ட் 1 ஓகேங்களா. லிஸ்ட் 1ல் இருக்க மினிமம் வேல்யூவை இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி லிஸ்ட் 1ல் இருக்க மேக்ஸிமம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த லிஸ்ட் ஓகேங்களா. லிஸ்ட்டில் இருக்க வேல்யூவோட லென்த்து. நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த லிஸ்ட் ஓகேங்களா கமா லென் ஆஃப் லிஸ்ட் 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்புட் வாங்கியிருக்கேன் இன்டிஜர் பேஸில். அதை வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அதாவது நம்பர் பேஸில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன் மேக்ஸிமம் மினிமம் லென்த்துன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து ஸ்ட்ரிங் இன்புட் வாங்க போகிறோம் ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை வாங்கி இன்னொரு லிஸ்ட்டில் சேவ் பண்ண போகிறேன். லிஸ்ட் 2ன்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்புட் வந்து ABCDEFன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து F ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஓகேங்களா. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டை வாங்கி எஃப்ன்ற வேரியபிளில் வைக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு G ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் enter the second string value ஓகேங்களா. H equal to input of enter the third string value ஓகேங்களா. நீங்கள் வந்து நான் ABCDEன்னு ஆர்டராக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி போகணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. எனக்கு வந்து இது ஆர்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து இந்த வேரியபிள் நேம்லாம் வந்து FGHன்னு ஆர்டராக வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன நேம் வந்து தோணுதோ அதை வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து வேரியபிள்ஸ்க்குலாம் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது வேரியபிள் நேம் எப்படிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நம்ம சேனல் எல்லாத்துக்கும் வந்து வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அதான் இப்போ நான் வந்து 3 ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குறேன். அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை வந்து 3 வேரியபிளை சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2 ஓகேங்களா. லிஸ்ட் 2ன்ற ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த லிஸ்ட் 2ல் வந்து இந்த 3 ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. லிஸ்ட் 2 டாட் அப் அண்ட் ஆஃப் எஃப் ஓகேங்களா. லிஸ்ட் 2 டாட் அப் அண்ட் ஆஃப் ஜி
list2 டாட் append of h ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து 5 இன்டிஜர் இன்புட் வாங்கியிருக்கேன். அந்த 5 இன்டிஜர் இன்புட்டை வந்து ஒரு லிஸ்ட்டு 1ன்ற லிஸ்ட்டில் வச்சு அப்பன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எல்லா வேலையும் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து அந்த இன்டிஜர் இன்புட்க்கு பேஸ்டாக இருக்க மேக்ஸிமம் மினிமம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் இருக்க இதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குகிறேன். அதை வந்து இன்னொரு லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் the second list is அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செகண்ட் லிஸ்ட் எது list2 ஓகேங்களா. இந்த செகண்ட் லிஸ்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு list2ல இருக்குது. ஸோ அதில் வந்து list2ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே இன்னும் கூட ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா நம்பர் பேஸில் இருக்கிறதால இப்போ நம்ம வந்து சார்ட்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பிரிண்ட் சார்ட் ஆஃப் த லிஸ்ட் ஓகேங்களா. ஏன்னா இந்த சார்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் வந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதால் நம்பர் இன்புட் இருக்கும் போதே நம்ம வந்து சார்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம் ஓகேங்களா. list1 டாட் சார்ட் list1 வந்து அசெண்டிங் கீழே அசெண்டிங் ஆர்டரில் வந்து சார்ட் பண்ணி அதை வந்து இந்த பிரிண்ட்டில் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இப்போ வந்து list2 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். list2ல் வந்து நான் வந்து 3 ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்துருக்கேன் FGHன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இன்னொரு list2 எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா list1ல் வந்து இன்டிஜர் வேல்யூஸ்லாம் இருக்குது. list2ல் ஸ்ட்ரிங் வேல்யூஸ்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி லிஸ்ட்டுன்றது நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் list1னையும் list2வும் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த list1னையும் list2வும் வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அதாவது list1னையும் list2வும் வந்து ஆட் பண்ணி list1லேயே இப்போ நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா list1 டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் list2 ஓகேங்களா. அதாவது list2வை ஆட் பண்ணி list1ல் வந்து ஸ்டோர் பண்ணுறது ஓகேங்களா. list2வையும் list1லையும் சேர்த்து ஒரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இப்போ வந்து எனக்கு வந்து சேவ் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் த கன்கார்டினேட்டட். இந்த கன்கார்டினேட்டடாக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது ஓகேங்களா. 2 லிஸ்ட்டையும் ஆட் பண்ணுறது தான் கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த கன்கார்டினேட்டட் லிஸ்ட் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா list1 list2 வந்துச்சு. அதாவது இந்த ஸ்ட்ரிங் இருக்க லிஸ்ட்டையும் சேர்த்து list1லேயே சொல்லிட்டோம் ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து list1 சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். 5 வந்து இன்டிஜர் இன்புட் வாங்கியிருக்கேன். அதை list1ல் அப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்டிஜர் இன்புட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கோ லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். இந்த இன்டிஜர் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் பண்ண முடியாது, மேக்ஸிமம் மினிமம் சார்ட்டிங்லாம். ஸோ அதில் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 3 ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கி அதை வந்து இன்னொரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 லிஸ்ட்டையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். list1னையும் list2வையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த 2 லிஸ்ட்டையும் வந்து கடைசியாக நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. சேர்த்து ஒரே லிஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து பேசிக் அதாவது நான் முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ எனக்கு இப்போ என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்டர் தான் ஃபஸ்ட் வேல்யூ ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இன்டிஜர் இன்புட் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் லிஸ்ட்டில் 56ன்னு சொல்லி கொடுத்தலாம். என்டர் செகண்ட் வேல்யூ 90, தேர்ட் வேல்யூ 34. உங்களுக்கு என்ன நம்பர் தோந்தோ கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதுதான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. 35. ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் இஸ் 56, 90, 34. நான் கொடுத்தது வந்து அப்படியே இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டு நான் கொடுத்ததுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து 90 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. மினிமம் இந்த லிஸ்ட் வந்து 34. நான் கொடுத்ததுலேயே வந்து மினிமம் இருக்கிற லோவஸ்ட் வேல்யூ வந்து 34 வந்துருச்சு. லென்த் ஆஃப் த லிஸ்ட் நான் வந்து 5 இன்புட் கொடுத்தேன், அது வந்து 5 வந்துருச்சு. அதாவது ஒரு லிஸ்ட்டில் வந்து இன்டிஜர் இன்புட் கொடுத்து அதை வந்து அதோட ஆக்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னொரு லிஸ்ட், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா list2 இருக்குது பார்த்தீங்களா. இந்த list2ல் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குகிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்டர் த ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பீக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்டர் த செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து யூடியூப் சொல்லி கொடுத்துக்கிறேன். தேர்டு ஸ்ட்ரிங் வந்து சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட் இஸ் நீங்கள் போட்டு பீக் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா.
நெக்ஸ்ட் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்கார்டினேட்டட் லிஸ்ட், அதாவது 2 லிஸ்ட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த லிஸ்ட்டும் நம்ம கொடுத்த செகண்ட் ஸ்ட்ரிங் லிஸ்ட்டும் ஆட் பண்ணி இப்போ நமக்கு வந்து ஒரே வேல்யூவாக நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஒரே லிஸ்ட்டாக நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. 34, 35, 56, 89, 90, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சு. அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் பீக்கு, யூடியூப் சேனல். ஓகேங்களா, இந்த 3 வேல்யூ வந்து செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, இப்போ இது 3மே சேர்த்து இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா, அதாவது லிஸ்ட்டில் வந்து நம்ம முன்னாடி வந்து என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நாமளே வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை வந்து 2 லிஸ்ட்டாக இது செப்பரேட் பண்ணி கடைசியாக வந்து அதோட ஆக்ஷன்ஸ்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து 2 லிஸ்ட்டையும் வந்து ஒரே லிஸ்ட்டாக ஆட் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதை கன்கார்டினேட் லிஸ்ட்னு சொல்லிட்டு லிஸ்ட் 1 பிரிண்ட் ஆயிருக்கு, லிஸ்ட் 2 ஆட் பண்ணி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ லிஸ்ட்டு கான்செப்ட் அவ்வளோதாங்க. நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். நீங்கள் வந்து லிஸ்ட்டு வந்து லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டீங்க. இது ஆல்ரெடி நான் வந்து லிஸ்ட்டு வந்து 3 பார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பைத்தான் லெசன்ஸ் இன்னும் அட்வான்ஸான லெசன்ஸ் நிறையா இருக்குது. லிஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் டபுள் செட்ஸ், டிக்ஷனரிஸ், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.